இன்னைக்கு எபிசோட்ல ரோஹிணி அம்மா என் பொண்ணுக்கு அவ வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்னு கோவம்னு சொல்றாங்க. அதனால அவ வேற வாழ்க்கை அமைச்சுக்கிட்டோன்னு விட்டுட்டேன். அப்புறம் அவ வெளியூர்ல படிச்சு இப்ப துபாயில வேலை பாக்குறான்னு சொல்றாங்க. உங்க பொண்ணுக்கு நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. அந்த சின்ன வயசுல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு மீனா சொல்றா. தப்புதான், அப்ப வேற வழி இல்ல, அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் அவ குழந்தைய நான் வளர்க்குறேன்னு ரோஹிணி அம்மா சொல்றாங்க. பெரியவங்க பண்ண தப்புக்கு பாவம் கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்? உங்க பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனாலும் பெத்த பையனை விட அப்படி என்ன பிடிச்ச மாதிரி வாழ்க்கை தேவைன்னு முத்து கேக்குறான். இப்பதான் உங்க பொண்ணு கிட்ட இன்னும் 4 வார்த்தை கேட்கணும்னு தோணுது, போன் போட்டு கொடுங்கன்னு கேக்குறான். இருங்க, இதுக்கு முன்னாடி வேற ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ இவங்க சொல்றத பார்த்தா அவங்க கோவமா இருக்கிறதுலயும் நியாயம் இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம்னு மீனா சொல்றா. அப்புறம் கிருஷ்ண கூட்டிட்டு போய் கேக்கும் வெட்டிடுறாங்க. ரோஹிணி அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறா. ரோஹிணிய காணும்னு அவ அம்மா கால் பண்றாங்க. நீ பண்ண வேலைக்கு நடு தெருவுல நின்னுட்டு இருக்கேன், முதல்ல அவங்கள வெளியே அனுப்புன்னு ரோஹிணி கோவப்படுறா. முத்துவும் மீனாவும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க கார் போனதை பார்த்துட்டு ரோஹிணி வீட்டுக்கு வரா. எத்தனை நாளா என் லைஃப கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த, எதுக்கு அவங்க கிட்ட மொத்த கதையும் சொன்னேன்னு கேக்குறா. பார்க்கும் போதெல்லாம் உனக்கு போன் பண்ணி கொடுன்னு சொல்லி கேக்குறாங்க, நானும் எவ்வளவுதான் சமாளிக்கிறதுன்னு அவ அம்மா கேக்குறாங்க. அவங்க 2 பேரும் இனி இங்க வரக்கூடாது, அது உன்னோட பொறுப்புன்னு ரோஹிணி சொல்லிட்டு கிளம்பிட்டா. முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போறப்போ கிருஷ பத்தி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நாம கிருஷ தத்தெடுத்து வளர்க்கலாமான்னு மீனா கேக்குறா. இதேதான் எனக்கும் தோணுச்சு, நீயும் அதையே சொல்லிட்டேன்னு முத்து சொல்றான். அப்புறம் கோயிலுக்கு போய் கிருஷ தத்தெடுக்கலாமா வேண்டாமான்னு சீட் எழுதி போட்டு பாக்குறாங்க. தத்தெடுக்க வேண்டான்னு வந்துடுது. நாம முடிவு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருந்தா என்ன தோணுதோ அதை செஞ்சிருக்கலாம். இப்போ ஒரு சீட்டு போட்டுட்டு கன்ஃபியூஷன்ல வந்து நிக்கிற, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு முத்து சொல்றான். பார்வதி விஜயாவுக்கு கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. விஜயோட டான்ஸ் கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்க. இது வரைக்கும் வாடி போயிருந்த என் வாழ்க்கை இப்போ பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே இதுல தாளமும் ராகமும் தான் இருக்க போகுதுன்னு விஜயா ஹாப்பியா இருக்காங்க. ஆனா 2 வில்லங்க வந்து வாசல்ல நிக்குது. இவங்களால விஜயாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம்.